பூரா பொட்டை வரைஞ்சி போச்சு. என்ன பொட்டை வரைஞ்சி போச்சு? ஆம்பளையா கூட பிறக்கலாம், பொம்பளையா மட்டும் இந்த உலகத்தில் பிறக்கவே ஆமா. அதை மட்டும் சொல்லாது. ஏமா அது நீ பெண்ணா இருந்துக்கிட்டு பெண்ணை குறை சொல்லாத. பெண்ணா பிறப்பதற்கு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். மாதராய் பிறப்பதற்கு மாதவனை செஞ்சிருக்கணும். மாதவனை செய்யணும், கேசப்பா அப்படி சொல்லாடி தவங்கள் செஞ்சிருக்கணும்னு சொல்றேன். பொம்பளையா ஏன் பிறக்க கூடாதுன்னு சொல்றேன். காரணம் இருக்கு, சொல்லுடி. பெண்ணா யார்கிட்ட சொல்ற? பெண்ணா பிறந்தாவே உள்பாவிட வெளிப்பாவிட உள்சட்டை வெளிச்சட்டை எல்லா இளமுமையும் போட முடியாது. என்ன சொல்ற? இந்த வெக்க காலத்திலயுமா இதெல்லாம் போடணும்? ஆம்பளையா பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. 4 மூலத்துல வேட்டியை வாங்கி நம்ம கட்டிக்கிட்டு நம்ம ஆட்டுக்கு ஆடு கூட இல்லைனாலும் ஒரு மூலத்துல இருந்தாலுமே போதும். தேவன் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும். பெண்ணா பிறகு அவளை கொடுங்க. நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமாவை காதல் பண்றேன். எதுக்கு எலக்ட்ரிஷியன் மாமாவை இவ்வளவு பேர் இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்டேன், கனெக்ஷன் நல்லா பண்ணுவார்னா. மாமா என்னால மெர்க்குரி ஒளியில நாடகம் ஆட முடியல, வேர்த்து வடியுது. ஓ ரொம்ப வேர்க்குது, ரொம்ப சிரமமா இருக்கு. ஓ ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லுவோம்மா. எலக்ட்ரிஷியன் மாமா கிட்ட அவர் ஒரு யோசனை சொன்னாரு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடி சொல்ற? என்னைய போல பெண்கள்லாம் நீங்க உட்காந்துருக்கீங்க, கதை கதைன்னு உங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்திக்கலாம். என்ன சொல்ற? அதுல சித்தர் 30க்குள்ள வாங்கினே ஆப்பர் என்ன 10 நாள் தானே 11 ஐயாயிரம் பிறந்துருச்சு. ஆப்பர் க்ளோஸ் ஆயிடும். சித்திரை 30க்குள்ள வாங்குறீங்கன்னா 2 பீஸ் 500 ஆக. வையாசி 1 பிறந்துருச்சுன்னா 1 பீஸ் 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கடையில் எல்லாம் தேடி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தீங்கன்னா போதும். அப்புறம் எப்படி வாங்க முடியும்? ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் என்னடி சொல்றேன். அது ஒரு வெப்சைட் இருக்கு. என்ன வெப்சைட்டு? அந்த வெப்சைட்டை சொல்றேன். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே தேடி கொண்டு தான் கொடுத்துருவோம். நெசம் தானே? டோர் டெலிவரிலாம் ஃப்ரீ தான். ஃப்ரீ. கூகுளில் போகாதீங்க, முண்டமா கிளம்புறாங்க. இல்லை குரோம்ல போய் www.com 9787871947 ஏய் டாடி ஃபோன் நம்பர் திரும்ப சொல்லு. 97871947 என்ன ஓ நம்பர் மாதிரி இருக்கு? என் நம்பரை கொடுத்தா ஆடே விளம்பரம் பண்ணிருக்காங்க. ஓ நீங்க மொத்த டீல் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. அப்படி நீங்க கொடுத்த உடனே ஆர்டர் கிளிக் ஆயிடும். ஓகே கிளிக் ஆனவங்க ஒரு கை சிம்பிள் மாதிரி இப்படி பச்சை கலர்ல வரும். அதான் கிளிக். அதுல அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் புக்கிங் ஆயிடும். கையை டச் பண்ணா ஆர்டர் புக்கிங் ஆகி உங்களுக்கு பாக்ஸோட வீட்டுக்கு வரும். அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது வரைபடத்துல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இப்படித்தான் பிட்டப் பண்ணணும். அப்படி தெரியலன்னா உங்களுக்கு நான் நேரடியாவே டெலிவரி கேட்கலாம். புக் இருக்கு. ஆமா இதை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல முட்டி தூக்குடி நல்லா இதுக்கு மேலே தூக்கி மாட்டேன். நீ ஒத்தோட்டு நான் இதை பார்க்க பார்ப்பேன். இந்த முட்டியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும். சரி இங்கே இருந்து வயர் கனெக்ஷனை கொடுக்கணும். இந்த மாதிரியா? இந்த மாதிரி வயரை கொடுக்கக்கூடாது, அது புடப்பா இருக்கும். ஹெட்போனுக்கு போட்டுருக்கோம்னா நைஸ் வயர். ஆமா அதை கொடுக்கணும். கொடுத்து இந்த இழுப்பு முந்தா இங்க சொல்ற மாதிரி இதுல ஒரு சின்ன சுவிட்ச் ஒன்று பிட்ட பண்ணிக்கணும். ஏன்டி அதுல இருக்கும்ல இந்த பாக்ஸுக்குள்ள கூட அந்த ஐட்டம் இருக்கு. அதுக்காக இந்த முட்டிக்கு இந்த சுவிட்சுக்கு இடையில ஒரு கப்ளிங் ஒன்று பிட்ட பண்ணிக்கணும். எதுக்கு கப்ளிங்? பிடிமானத்துக்கு தான். என்ன விழுந்துடக்கூடாது. ஓஹோ இந்த கப்ளிங்ல ஒரு சின்ன அடாப்டர் ஃபேன் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும். பாவாடை கட்டிக்கலாம், சேலை கட்டிக்கலாம். திருப்பத்தூர் சந்தைக்கு கூட போவீங்க, என்ன திடீர்னு காரைக்குடி கல்யாண காட்சிக்கு போவீங்க, கரண்ட பிடிங்கி விடுவாங்க, திட்டுகள் ஏறி கல்யாண கூடத்துல பொம்பளை ஊரா வந்து நம்மகிட்ட பேச்சு கொடுப்பாரு. என்னடி நல்லா இருக்கியா, உன் புருஷன் நல்லா இருக்கானா, குட்டியை நல்லா இருக்காங்களா, நல்லா படிக்கிறாங்களா, அப்படி பேச்சு கொடுப்பாரு. பேச்சு கொடுத்துட்டே என்ன ஒண்ணு முந்தா எங்கிட்ட சின்ன சுவிட்சு முட்டை படிக்க வருங்க. ஆமா அந்த சுவிட்சை என்ன ஒண்ணு டப்புனு போட்டுடணும். போட்ட உடனே பேன பர்ன்னு அடிக்கும் பாரு. எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தான். என்னடி வாங்குறது ரெக்க சின்ன ரெக்கையா வாங்கிருக்கு. அப்படின்னு ரெக்கைன்னு சின்ன ரெக்கை பெரிய ரெக்கை. அது என்ன? பெரிய ரெக்கையா வாங்கிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு குறை போட்டு அறுத்து குடிச்சு எடுத்து சரி செலவு இல்லாம அது ஒரு வேலையை பார்த்துருதுல இது கட்ட. நான் பொம்பளை இருந்து இங்க உரம் வாய பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுத்த ஆம்பளை நம்ப முடியாது. அதுக்கு நான் திறந்து காட்ட முடியாது. ஓடி அது எப்படி நம்ப முடியாது? உன் பெட்டி மேல சத்தியமா சொல்லி நீ சத்தியம் பண்ற போய் சத்தியம் நான் ஆம்பளை தானே சொல்றேன். நம்ப முடியலன்ட்டு. ஐயோ இங்க பாரு என்ன நம்ம பிள்ளைங்க போட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் ஒரு சிப்பா அரிசியை வாங்கி இதை எடுத்துக்கிறீங்க. சரி நாங்க கூட காவலுக்கு போறோம். காவலுக்கு நான் மட்டுமா போறேன்? அம்மா வர்றாங்களா, தோழி வர்றாங்களா,
தூக்காத மண்ணள்ளி போட்டு போடுவாங்க பயலுங்க. பயலுக்கு அசந்து பிறந்துட்டு படுத்துட்டாங்களே, அதனால பயப்படாம தூக்குறாங்க. ஆமா, சாந்தியை கூப்பிட்டுருவான். சாந்தி, அடியே அடியே சாந்தி, சாந்தி கரையில படுத்திருக்க போறாங்க. தூக்க வரிச்சுல உருண்டு இருந்து கீழே வந்துடாதீங்க. சுவிட்ச போடுறீங்க. ஹலோ, ஏன்டி ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? இங்க இருந்து போனவங்க ஆஃப் பண்ணி தான் இருக்குது. அடியே ரொம்ப படிய போடுவேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னத்த நல்லா இருந்து நான் நாசமத்து போனேன். என்னடி நாசமா போன நீ? என்ன வாழ்க்கை எரிச்ச முத்துறாரு. எரிச்சலா வருது. ஏன்டி காவலுக்கு போறீங்களா? ஆமா. காட்டுக்கு போறீங்க, உனக்கு பயமா இல்லையா? பயமா தாண்டி இருக்கு, என்ன பண்றது? சொல்லடி. யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தேன். ஒரு தடவை மட்டும் போயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. ஏன்? காலையில புண்ணு இருந்துச்சுன்னா நீர் சலம் கோர்த்துக்கிட்டு எப்படி சுப்பு 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 தெரியும் தெரிய ஆரம்பிச்சேன். ஏன் அனுபவம் இருக்கியா? ஏன் சாந்தி? ஏன் சாந்தி? என்னங்க அவன் சொல்றாரு கன்றாடி உண்மையா? உங்க மண்டை உடைச்சு தெரியுமா? ஏன் சாந்தி? அடியே சொல்றா சாந்தி. ஏன் என் பேர் ஏ சாந்தி கிடையாது, கே சாந்தி. ஏன் சாந்தியா? ஏன் சாந்தி? சொல்றா சாந்தி சொல்றது உனக்கு புரியுதா? அவர் என்ன கேட்கிறாருன்னா, அம்மா கூப்பிடுமா? அம்மா என்ன கேட்கிறான்னா என்ன கேட்கிறாரு? அம்மா கேட்கிறாரு. நல்லெண்ணெய் கடலெண்ணையா கேட்கிறாரு. அம்மா ஓடியாங்க போய் வா வா. ஆட்டு கூப்பிடுற திருப்பத்தூர்ல 2 பேர், காரைக்குடில 4 பேர். ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்து நீட்டின மணிமா இருக்காங்க. துணிமணியா அந்தமா காவலை பார்த்தாலும் போட மாட்டேங்கணும். அப்பா சொன்னா கண்ணு கருத்துமா காட்டு போய் காவலை எல்லாம் பார்க்கணும். கிளம்புவோமா? போகமா வந்தோம்னா என்னடி
ஆரோகணம் அவரோகணம் அறிந்தவன் நான் இல்லை. ஆனாலும் என் அண்ணன் தமிழில் படுக்கையிலும் ஆங்காரமும் சிறிதின்றி கானக்குயிலுக்கு போட்டியாக கீழக்காவணிப்பட்டியில் சங்கீத ஸ்வரங்களையும் சாமானியனுள் சாமர்த்தியமாக பாடல்களில் புகுத்தும் தமிழ் கடவுள் முருகனின் தாரமாக ஆக துடித்து நடித்துக் கொண்டிருக்கும் வள்ளி நாயகிக்கு வாழ்த்துக்களோடு சிறிய ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்கின்றார்கள். செர்வின் அருமைக்குரிய வணக்கம் வணக்கம், ரொம்ப நன்றி. நீங்க ஒரு நாடகம்